அன்பு சகோதர சகோதரர்களுக்கு வணக்கம். அடியன் பிரம்மஸ்ரீ சங்கர் உங்களிடையே பேசி கொண்டிருக்கிறேன். இன்றைய காலகட்டத்தில் பார்த்திங்க அப்படின்னா உலகளாவிய அளவில் பல போர்கள் நடைபெற்று கொண்டிருக்கின்றன. இந்த உலகத் தலைவர்களுடைய அந்த இயக்கம் என்பது எவ்வாறு இருக்கிறது என்றால், அவர்களுடைய ஆதிக்கத்தை இங்கே நிறுத்த வேண்டும் என்று அவர்களுடைய அவாவாக இருக்கிறதே தவிர, இந்த உலக மக்களுடைய வாழ்க்கை எவ்வாறு அமைய வேண்டும் என்பதை பற்றிய சிறு துளி கவலை கூட அவர்களுடைய நடவடிக்கைகளில் தெரியவில்லை என்பதுதான் இன்றைய காலகட்டத்திலே இருக்கின்ற ஒரு மிகவும் மோசமான ஒரு சூழ்நிலையாகும். அப்போ இந்த உலக மக்களுடைய அந்த வாழ்க்கையில் இன்றைக்கு இந்த அளவுக்கு அறிவியல் வளர்ந்த ஒரு காலம், செயற்கை நுண்ணறிவு வளர்ந்த காலம், நாகரிகத்திலே நாமெல்லாம் உச்சம் தொட்டு விட்டோம் என்கின்ற மார்த்தட்டி கொள்கின்ற இந்த காலத்திலே தொடர்ச்சியாக இந்த போர்கள் நடைபெற்று வருவதை நாம் பார்க்கும் பொழுது இவையெல்லாம் ஏதோ திட்டமிட்டு நடத்தப்படும் போல தான் நமக்கு தெரியுது. அப்போ இவர்களுடைய அஜெண்டா தான் என்ன? உண்மையிலேயே இந்த உலக மக்களை நல்லபடியாக பாதுகாக்கணும் அப்படின்றது தான் அவர்களுடைய அஜெண்டாவா? இல்லை இந்த உலகத்துக்கு நான் தான் பெரிய அண்ணன், என்னுடைய காலில்தான் அனைவரும் விழுந்து இந்த உலகத்திலே இயங்க வேண்டும் என்கின்ற ஒரு வல்லாதிக்க மனோநிலையிலே இந்த நாடுகள் இருக்கின்றனவா என்பது மிகப்பெரிய ஒரு கேள்விக்குறியாக இருக்கிறது. சரி, இந்த நேரத்திலே நாம் என்ன செய்ய முடியும்? அதாவது ஒரு உலக வல்லரசின் தலைவராகப்பட்டவர் என்ன விதமான ஒரு விஷயத்தை சொல்கிறார் அப்படின்னா, நான் நினச்சேன் அப்படின்னா ஒரு நாகரிகத்தையே ஒரே ஒரு இரவில் ஒரு அரை மணி நேரத்தில் சாம்பலாக்கி விடுவேன். 6000 வருடங்களுக்கு மேற்பட்ட அந்த நாகரிகத்தை நான் நினைத்தால் ஒரே ஒரு இரவிலே அதை சுட்டு சாம்பலாக்கி விடுவேன். அதுக்கப்புறம் அங்கே எதுவுமே இருக்காது அப்படின்ற மாதிரியான ஒரு மிரட்டலை விடுக்கிறார். இதை ரொம்ப எளிமையாக எல்லாரும் கடந்து சென்று கொண்டிருக்கிறோம். ஆனால் இது ரொம்பவும் முக்கியமாக ஒரு சிந்திக்க வேண்டிய விஷயம். அப்போ அந்தளவுக்கு இன்றைக்கி மனிதம் என்பது மிகவும் தரம் தாழ்ந்த ஒரு எண்ணங்களால் இந்த உலகத்திலே நடத்தப்பட்டு கொண்டிருக்கிறது, வாழப்பட்டு கொண்டிருக்கிறது இந்த மனித வாழ்க்கை என்பது தான் இந்த வார்த்தையிலிருந்து நாம் புரிந்து கொள்ள வேண்டிய ஒரு விஷயம். ஆக இந்த போரிலே இருந்து நாம் ஒரு விஷயத்தை நாம் ரொம்ப கவனமாக நாம் பார்த்துட்டு இருக்கும்போது என்ன நமக்கு புலப்படுது அப்படின்னா, ஈரான் நாட்டிலே பார்த்திங்கன்னா இருக்கின்ற கல்வி நிலையங்கள், அந்த பள்ளி சிறார்கள், அந்த பல்கலைக்கழகங்கள் இவையெல்லாம் தாக்கப்படுகின்றன, குறிவைத்து தாக்கப்படுகின்றன. அப்போ எப்படின்னா, என்னுடைய நாட்டை தவிர வேறு எந்த நாட்டிலும் கல்வி வளங்கள் இருக்கக்கூடாது, என்னுடைய நாட்டில் மட்டும்தான் கல்வி வளங்கள் இருக்கணும், என்னுடைய நாட்டில் மட்டும்தான் டெக்னாலஜி இருக்கணும், வேறு எந்த நாட்டிலையும் இருக்கக்கூடாது என்கின்ற அந்த நோக்கத்திலே தான் இந்த தாக்குதல்கள் நடத்தப்படுகின்றன. எதிர்காலத்தில் இந்த மாதிரியான ஒரு அறிவியல் பூர்வமான விஷயங்கள் வேறு எந்த நாட்டிலையும் இருக்கக்கூடாது, என்கிட்ட மட்டும்தான் இருக்கணும், என்கிட்ட மட்டும்தான் அணுகுண்டு இருக்கணும், வேறு யாருக்கிட்டையும் அணுகுண்டு இருக்கக்கூடாது. அப்போ இந்த மாதிரியான ஒரு மனோநிலையில் இந்த ஒரு வல்லரசு இருக்குது அப்படின்னா, 197 நாடுகள் இந்த உலகம் முழுக்க இருக்கின்றன. இத்தனை விதமான மக்கள் தொகை, ஏறக்குறைய 900 கோடி மக்கள் இந்த பூமியில் வாழறதா நம்ம கணிச்சிட்ருக்கிறோம். ஆனால் அதில் ஒரு 3%, 4% கூட மக்கள் தொகை இல்லாத ஒரு வல்லாதிக்க ஒரு சக்தி இப்படியெல்லாம் ஒரு கூக்குரல் இருதுன்னு சொல்கிறாங்க அப்படின்னா, கூக்குரல் இடுகின்றது என்று சொல்கிறாங்க அப்படின்னா, அவர்கள் எந்த அளவிலே இந்த பூமியில் அவர்களுடைய ஆதிக்கத்தை கட்டமைத்து வைத்திருக்கிறார்கள் என்பதை இந்த உலக நாட்டின் தலைவர்கள் புரிந்து கொள்ள வேண்டும், இந்த உலக மக்களும் புரிந்து கொள்ள வேண்டும். ஆக இது ஒரு மனித குலத்துக்கு விடுக்கப்பட்ட ஒரு சவாலாகத்தான் எனக்கு தோன்றுகிறது. ஆக இவர்கள் நினைத்தால்தான் மனிதர்கள் இந்த பூமியிலே வாழ முடியும். இவர்கள் நினைத்தால் இந்த மனிதர்கள் அவர்களை தவிர வேறு யாரும் இந்த உலகத்திலே வாழ முடியாது என்கின்ற ஒரு துணியிலே அவர்கள் பேசுகிறார்கள்.
அதே போல் தங்களுக்குத்தான் மிகப்பெரிய அறிவாற்றல் இருக்கிறது அப்படின்ற மாதிரியான துணியில் தான் அவர்களுடைய ஒவ்வொரு வார்த்தையும் இருக்கின்றது. அவர்கள் அந்த கல்ஃப் கண்ட்ரிஸை பற்றி இந்த வல்லரசின் அதிபர் சொல்லும்போது பார்த்திங்க அப்படின்னா, அவர்கள் என்னுடைய ஆஷன் அக்கனாங்க அப்படின்ற மாதிரியான வார்த்தைகள்லாம் பிரயோகப்படுத்துகிறார். அப்படின்ற போது இந்த வல்லாதிக்கத்தினுடைய அந்த திமிர், ஆணவம் அப்படின்றது இந்த வல்லரசனுடைய அவங்களுடைய இரத்தத்தில் ஊறி போயிருக்குதுன்றது இதுதான் தெரியுது. அப்போது இன்றைக்கி இந்த வல்லாதிக்க சக்தியும் அதற்கு துணையாக உலகத்திலே எங்கும் போரை நடத்தி கொண்டே இருக்கின்ற ஒரு நாடு இஸ்ரேல்னு சொல்லலாம். எல்லா இடத்துலையும் போர் நடத்திக்கிட்டே இருக்கணும் அவங்கள பொறுத்தன வரைக்கும். எனக்கு தெரிஞ்சு அந்த நாட்டின் பிரதம மந்திரி நெத்தன்யாகு பார்த்திங்க அப்படின்னா, கடந்த 5 ஆண்டுகளுக்கு முன்னாடியே அவர் அந்த நாட்டினுடைய நடத்தப்பட்ட தேர்தலில் சரியான ஓட்டுகள்லாம் வாங்காமல் அதன் மூலம் அதில் அவர் பதவி விலகக்கூடிய ஒரு சூழ்நிலைக்கு போயிட்டு, அதற்கப்புறம் அவர் ஏமாற்று வித்தையில் மறுபடியும் அந்த நிலையில் உட்கார்ந்து கொண்டு எங்கு பார்த்தாலும் போரை நடத்தி கொண்டே இருக்க வேண்டும் என்ற மாதிரியான ஒரு விஷயத்தில் அவர் நடந்துட்டுருக்கிறார். அப்போ அவருடைய தாக்குதல்கள்லாம் எப்படி இருக்குன்னு பார்த்திங்க அப்படின்னா, எதிர்கால சந்ததி மேலே தான் அவருடைய தாக்குதல் இருக்கும். அவர் லெபனானில் நடத்தின தாக்குதலும் பாருங்கள், காசாவில் நடத்தின தாக்குதலும் பாருங்கள். காசாவில் குழந்தைகள் பசிக்காக கையேந்தி நிற்கும் பொழுது அவர்களிடையே ஒரு பெரிய போராட்டத்தை, கலவரத்தை ஏற்படுத்தி அந்த குழந்தைகளை சுட்டுத்தள்ளக்கூடிய நிலையிலே இந்த இஸ்ரேல் என்று சொல்லக்கூடிய அந்த நாட்டினுடைய தலைவர் அங்கே ஒரு மிகப்பெரிய சூழ்ச்சிகள்லாம் செஞ்சிருக்கார். இது அந்த நாட்டை நான் குற்றம் சாட்டுகிறேன் என்ற பெயரில், ஆனால் உலக மக்கள் எல்லோருமே ஒரு விஷயத்தை புரிஞ்சுக்கணும். இது உலக மக்களுடைய வாழ்க்கைக்கு ஒரு நல்ல விடயமாக எனக்கு தெரியவில்லை. என்னுடைய கருத்து, இப்படி ஒரு தலைவர் ஒரு எதிர்கால சந்ததியை குறிவைத்து அவர் எல்லா விதமான தாக்குதல்களையும் எல்லா விதமான அழிவின் விஷயத்தெல்லாம் அவர் செய்துட்ருக்கிறார்னா, இந்த உலகத் தலைவர்கள் எல்லோரும் வாய் மூடி மௌனமாக இருக்கின்றார்கள் என்றால் அவர்கள் என்னத்தான் இந்த உலகத்திற்கு சொல்ல விரும்புகிறார்கள்? அப்போ அந்த அமெரிக்கா என்ற நாடும் இஸ்ரேல் என்ற நாடும் இந்த 197 நாடுகளுக்கு மேலான ஒரு நிலையிலே இருக்கிறார்கள் அப்படின்றத நாம் புரிஞ்சுக்கிறதா, இல்லை அவர்களை எதிர்த்து இந்த உலகத்தார் எதையுமே செய்ய முடியாது, அமெரிக்காவுடைய தயவு தாட்சியம் இல்லாமல் இந்த உலகத்தில் யாராலையும் வாழ முடியாது, இஸ்ரேல் நினைத்தால்தான் இந்த உலகத்தில் ஒரு நாடு அப்படின்றது இருக்க முடியும் அப்படின்ற ஒரு வல்லாதிக்கமா அப்படின்றது தான் இங்கே ஏற்படுத்துகின்ற ஒரு $1 மில்லியன் கொஷின். நான் ஏன் இதெல்லாம் நான் பேசுகிறேன் அப்படின்னா, இந்த உலகம், இந்த பூமின்றது ஏதோ அமெரிக்காவாலோ அல்லது அமெரிக்காவில் உட்கார்ந்துட்டுருக்கிற அதிபராலோ படைக்கப்பட்டது அல்ல. அதே மாதிரி இந்த உலகம் பெஞ்சமின் நெத்தன்யாகுவால் உருவாக்கப்பட்டது அல்ல. பல்லாயிரக்கணக்கான கோடி ஆண்டுகளாக இந்த பூமியிலே இந்த உயிர்கள் அதனுடைய வேலைகளை சுயமாக செய்து கொண்டு சுய உணர்வின் ஒரு காரணமாக அவைகள், அந்த உயிர்கள் பரிணாமத்தினுடைய உச்சியை கொஞ்சம் கொஞ்சமாக தொட்டு இன்று மனித இனம் என்று சொல்லக்கூடிய அளவிலே நாம் இந்த நிலையில் இருந்து கொண்டிருக்கிறோம். நமக்கு முந்தின மனித இனங்கள்லாம் பார்த்திங்க அப்படின்னா பலவிதமான பிரச்சனைகளில் அழிந்து போயிட்டுருக்கின்றன. பட் இன்றைக்கி காணப்படுகின்ற இந்த ஹோமோசோஃபியன்ஸ் என்று சொல்லக்கூடிய இந்த 21ஆம் நூற்றாண்டில் இருக்கக்கூடிய இந்த மனித இனம் இந்த மாதிரியான ஒரு ஈகோ பிடித்த தலைவர்கள் மூலமாகவும் இரத்தவெறி பிடித்த இந்த மாதிரி எதிர்கால சந்ததியை குறிவைத்து தாக்கக்கூடிய ஒரு தலைவர்கள் மூலமாகவும் எதிர்காலமே, இந்த மனித மக்களுடைய எதிர்காலமே மிகப்பெரிய கேள்விக்குரிய ஆகிவிடுமோ, இந்த உலகத்தில் உள்ள எல்லா நாடுகளினுடைய அந்த ஆயுதம் கிடங்குகளே பதுக்கி வைக்கப்படுகின்ற அல்லது தயாரித்து வைக்கப்பட்டிருக்கின்ற அணு ஆயுதங்கள் இந்த மனித குலத்தையே கருவறுக்கும் நிலை ஏற்பட்டுவிடுமோ என்கின்ற ஆதங்கத்தில் தான் இம்மாதிரியான ஒரு சூழ்நிலை. ஆக அறிவியல் என்பது இந்த மக்களினுடைய வளர்ச்சிக்கும் வாழ்விற்கும் வளர்ச்சிக்கும் உறுதுணையாக இருந்து இந்த மக்கள் சொர்க்கத்தை இந்த பூமியிலே அவர்கள் அனுபவிக்க வேண்டும் என்ற நிலையில்தான் இந்த பரிணாம வளர்ச்சி, நாகரிக வளர்ச்சியை நோக்கி நாம் சென்று கொண்டிருக்கிறோம். ஆனால் இந்த நேரத்தில் இப்படி ஒரு காட்டுமிராண்டித்தனமான ஒரு தாக்குதல்களை இவர்கள் ஆரம்பித்து தன்னுடைய
கைக்கூலிகளாக இந்த உலக மக்கள் எல்லோருமே வாழ வேண்டும் என்கின்ற ஒரு நிலை. இப்போ இந்த மாதிரியான ஒரு தலைவர்கள் ஒரே தேசம் ஒரே அதாவது உலகம் முழுக்க வந்து ஒரே நிலையில் இருந்து ஒரு கொடையின் கீழ் ஆட்சியாக வர வேண்டும், ஒரே அதிகார மையம் இருக்க வேண்டும் என்ற நிலையிலே இவர்கள் தங்களை முன்னெடுப்பு எடுத்து செல்லும் பொழுது இப்படிப்பட்ட ஒரு தலைவன் அந்த நேரத்திலே வந்து அமர்ந்து கொண்டானால் அல்லது ஆட்சி கட்டிலே அமர்ந்தானால் இந்த உலக மக்களுடைய நிலை என்னவாக இருக்கும் என்று நினைத்து பார்க்கவே பயமாக இருக்கின்றது. இந்த மனித குலமே அழிக்கக்கூடிய நிலையிலே கூட இவர்கள் அவர்களுடைய அந்த செயல்பாடுகளை நிகழ்த்தி விடுவார்களோ என்கின்ற ஒரு அச்சம் நம்முடைய மனதிலே வருகின்றது. ஆக இந்த பூமியிலே தனி மனித உரிமையே இல்லை. தனி ஒரு நாடே வந்து ஒரு வல்லரசு சொன்னால் தான் அந்த நாடு இருக்க முடியும் அப்படின்னு சொன்னால், அல்லது வந்து இஸ்ரேல் அமெரிக்கா போன்ற நாடுகளினுடைய அடிமைகள் தான் இந்த பூமியிலே நாடுகளாக இருக்க முடியும் என்று சொன்னால், எங்கே இருக்கின்றது தனி மனித உரிமை இந்த பூமியிலே? ஆக இது வந்து நாம் மறுபடியும் கற்காலத்தை விட மோசமான ஒரு கற்காலம் என்பதே வந்து மக்கள் ஏதோ அவர்களுக்குள்ளாக ஏதாவது சண்டையிட்டு அவர்கள் சமாதானமாகி ஒரு நல்ல வாழ்க்கையை வாழக்கூடிய நிலையிலே போயிட்டு இருந்தாங்க. ஆனால் இன்றைக்கி பார்த்திங்க அப்படின்னா ஒரு போர் என்று வந்தபோது பார்த்திங்க அப்படின்னா ஒரு குண்டுக்கு 500-600 சிறு பிள்ளைகள் இந்த பலியாவதை நாம் கேட்கும் பொழுது, ஆக எதிர்கால சந்ததியை இவர்கள் கருவறுக்கும் வேலையை இவர்கள் செய்து கொண்டே வருகின்றனர் என்பதை தான் நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். அப்போது இவர்கள் நினைத்தால் மட்டும்தான் இந்த பூமியிலே மனிதர்கள் வாழ முடியுமா? நான் ஒரு விஷயத்தை கேள்விப்பட்டேன். இந்த இலுமினாட்டிகள் என்று சொல்லக்கூடியவர்கள் இந்த பூமி பந்திலே வெறும் 150 கோடி மக்கள் தான் இந்த உலகத்திலே இருக்க வேண்டும் என்று ஏதோ ஒரு இடத்திலே வரையறுத்து அதை எழுதி வைத்திருக்கிறார்கள் என்று கூட நாம் வந்து ஒரு கேள்விப்பட்டேன். அது உண்மையாக பொய்யான்றது தெரியல. ஆக இந்த எதிர்கால உலகத் திட்டம் இப்படித்தான் செல்ல வேண்டுமா? இங்கே தனி மனிதன் அவன் சுதந்திரமாக வாழக்கூடிய அவனுடைய வாழ்க்கையை அவன் வாழ தகுதியில்லாத ஒரு பூமி பந்தாக இது மாறிக்கொண்டிருக்கின்றதா? சில இந்த மாதிரியான ஒரு அதிகாரம் வெறிமிக்க அல்லது இரத்த வெறி பிடித்த இந்த மாதிரியான தலைவர்களுடைய கூற்றுப்படி இது மாறிக்கொண்டிருக்கிறதா என்கின்ற மிகப்பெரிய அச்சம் நம்மிடையே ஏற்படுகிறது. சரி, இதற்கு என்னதான் தீர்வு என்று பார்க்க வேண்டும். ஆக இந்த இஸ்ரேலும் இந்த அமெரிக்க வல்லரசும் இந்த உலகத்தை வந்து ஒரே நேரத்தில் அழித்து விட முடியுமா என்றால் நிச்சயமாக அழிக்க முடியாது. 900 கோடி மக்களை இவர்கள் அழிக்க வேண்டும் என்றால் அது ஒரு மிகப்பெரிய ப்ராசஸ்ஸு. அதற்கு வந்து இன்றைக்கு தலைமைத்துவத்தை ஏற்படுத்தியிருக்கின்ற டொனால்டு ட்ரம்ப்புக்கு அவருக்கு அந்த ஆயுள் இருக்குமானா அந்த ஆயுள் இருக்காது. அவரும் சாக போகிற நிலையில் தான் இருந்துட்டுருக்கிறார். இன்னும் கொஞ்ச நாளில் அவர் உயிரோடு இருப்பாரான்னு தெரியாது. அதே நேரத்தில் பெஞ்சமின் நெத்தன்யாகு 75 வயசுக்கு மேலே அவருக்கும் ஆயிடுச்சு. அவரும் வந்து இந்த இரத்த வெறி பிடித்த இந்த ஒரு ஆட்சியை வந்து அவர் செய்து கொண்டே இருப்பாரான்றது வந்து ரொம்ப கேள்விக்குறியான விஷயந்தான். ஆனால் இப்படிப்பட்ட ஒரு மனோநிலையிலிருந்து நம்முடைய பூமி பந்தை நாம் எவ்வாறு காப்பாற்றப் போகிறோம் என்பது தான் இன்று நம்முடைய ஒவ்வொருவரிடம் இருக்கக்கூடிய ஒரு ஆயிரக்கணக்கான ரூபாய்க்கான ஒரு கேள்வி என்று கூட நான் சொல்லுவேன். எனவே நமக்கு என்ன வந்தது? இந்த ஊடகங்கள் மூலமாக நேரேட்டிவ் செட் பண்ணி இப்படியெல்லாம் நடக்க போது நாஸ்ட்ரடாம்ஸ் என்று சொல்லக்கூடிய ஒரு மனிதன் அவன் உண்மையிலே எழுதி வைத்தானா வைக்கவில்லையா என்று கூட தெரியாது. ஆனால் இவர்கள் நேரேட்டிவ் செட் பண்ணி ஒரு உலகத்தை எவ்வாறு கட்டுப்படுத்த வேண்டும், தன்னுடைய அடிமைகளாக மாற்ற வேண்டும் என்கின்ற அந்த விஷயத்தை வந்து இவர்கள் கொஞ்சம் கொஞ்சமாக முன்னெடுத்து நடத்தி கொண்டு வருகிறார்கள். எனவே என்னுடைய ஆசையெல்லாம் இந்த உலகத்திலே இருக்கின்ற எல்லா தலைவர்களும் இதை உணர்ந்து எல்லோரும் மிருகமாக மாறிட்டாங்கன்னா இல்லை, இன்றைக்கும் இந்த உலகத் தலைவர்கள் நல்ல ஒரு எண்ணத்தோடு தான், நல்ல ஒரு சிந்தனையோடு தான் தன்னை தேர்ந்தெடுத்த அந்த மக்களுக்கு நாம் ஒரு நல்ல ஒரு ஆட்சியை தர வேண்டும், நம் பிள்ளைகள் போல் நம்முடைய நாட்டு மக்கள் என்கின்ற தலைவர்கள் ஏராளமாக இந்த பூமியில் இருந்து கொண்டிருக்கிறார்கள். இந்த உலகத்தில் இருக்கின்ற 2 நாட்டின் தலைவர்கள் தான் இரத்த வெறி பிடித்து அலைகிறார்கள். ஒருவர் வந்து அதிகார வெறி பிடித்து அலைகிறார், ஒருவர் இரத்த வெறி பிடித்து அலைகிறார். ஆனால் மற்ற 195 நாடுகளில் உள்ள அந்த நாட்டு தலைவர்கள், பெருவாரியான தலைவர்கள் இன்று அவர்கள் பேசுவதெல்லாம் நாம் பார்க்கும் பொழுது உண்மையிலேயே மனித இனத்திலே இரக்கம் இன்று இருக்கிறது அப்படின்று கூட பார்க்குறோம். இப்போ கூட இன்றைக்கி கூட காலையில் கேள்விப்பட்டேன், பிரேசில் நாட்டு அதிபர் வந்து பார்த்திங்க அப்படின்னா
இந்த பெஞ்சமின் நெத்தன்யாகு வந்து ஒரு கொலைவீர் பிடித்த மிருகமாக அவர் இருக்கிறார். காலை உணவாக இரத்தத்தையும் கொலைகளையும் அவர் உணவாக உட்கொள்கிறார் என்ற ஒரு ஸ்டேட்மெண்ட்டை கூட அவர் கொடுத்துருக்கார். ஸோ அதே மாதிரி ஃப்ரான்ஸ் போன்ற நாடுகள், அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா பிரிட்டன் போன்ற நாடுகள், பிரிட்டன் தான் இந்த உலகத்தில் வந்து மிகப்பெரிய இந்த மாதிரியான காலனி ஆதிக்கத்தை முன்னெடுத்து ஒரு அடிமைத்தனத்தை விதைச்சாங்க. அவங்களே இன்றைக்கி வந்து மாறக்கூடிய ஒரு நிலையில் இருக்கிறாங்க. எனவே இந்த உலகத் தலைவர்கள் மாற வேண்டும். இந்த உலகத் தலைவர்கள் மாறுவதற்கு என்ன பண்ணணும் அப்படின்னா, இந்த உலகத்தில் இருக்கின்ற ஒவ்வொரு மனிதர்களும் தன்னுடைய அந்த சிந்தனையை மாற்ற வேண்டும். ஆக ஏதோ இந்த ஊடக அடிமைகளாக இந்த பூமியிலே வாழ்ந்து நாம் அவர்கள் நினைக்கிற மாதிரியான அந்த நுகர்வு கலாச்சாரத்திலே நாம் மாட்டிக்கொண்டு நமக்கு என்ன வந்ததுன்னு சொல்லிட்டு இந்த விஷயங்களெல்லாம் அப்படியே நம்ம கடந்து போகிறோம். பார்த்திங்களா, நம்ம இன்னும் எத்தனை வருஷம் உயிர் வாழ போகிறோம்? இப்போது அடுத்த சந்ததிக்கு வந்து நாம் விட்டு போகக்கூடிய ஒரு மிகப்பெரிய சொத்து என்பது என்ன? இன்றைக்கி வந்து இஸ்ரேல் நாட்டிலையும் ஈரான் நாட்டிலையும் எவ்வளவு பெரிய வானுயர்ந்த கட்டிடங்கள் ஒரு ஒரு குண்டுகளுக்கும் இரையாகிவிட்டது. அப்போ நாம் நம்முடைய சந்ததிகளுக்கு வந்து நான் உழைத்து சொத்து சேர்த்து வைத்து விட்டேன் என்று நாம் நினைத்தால் அதை விட ஒரு மிகப்பெரிய முட்டாள்தனம் வேறு எதுவுமே கிடையாது. இன்று கூட வந்து அரசியலில் இருக்கிற தலைவர்கள்லாம் தன்னுடைய குடும்பத்துக்காக வந்து எவ்வளவு சேர்க்க முடியுமோ இயற்கை வளங்களை எல்லாம் சுரண்டி அவர்கள் வந்து சேர்த்து வைக்கிறார்கள். ஆனால் எத்தனை ஆண்டு காலம் உன்னுடைய சந்ததிகள் வாழப்போகிறது இந்த பூமியிலே? அதுவும் ஒரு மிகப்பெரிய கேள்விக்குறி. புரியுதுங்களா? ஸோ எனவே இதை நாம் புரிந்து கொண்டு எதிர்கால சந்ததிக்கு நாம் விட்டு செல்லும் மிகச்சிறந்த சொத்து என்று சொல்ல போனோம்னா நம்முடைய அந்த நற்சிந்தனைகளுடைய தொகுப்பு தான். இந்த உலகளாவிய அளவில் எப்படி இயங்குது அப்படின்னா, பெருவாரியான மக்களின் எண்ண அலைகள் தான் ஒரு இயக்க சக்தியாக, ஒரு நிகழ்ச்சி நிரலாக இந்த பூமியை இயக்கக்கூடிய ஒரு சக்தியாக இங்கே திகழ்கின்றது. அப்படின்றது தான் 100க்கு 100 உண்மையான ஒரு விஷயம். எனவே நம்முடைய எண்ணங்களில் எதிர்காலத்தை பற்றின ஒரு சிந்தனை, எதிர்கால சந்ததிகள் வந்து நம்ம சந்தோஷமாக வாழ வேண்டும். என்றைக்கோ ஒரு வரலாறு தவறுதலாக நிகழ்த்தது, அதற்கு நான் பழி வாங்குகிறேன் என்கின்ற இரத்த வெறி பிடித்த ஒரு தலைவர்களாக நாம் இல்லாமல், அந்த கூட்டங்களாக நாம் இல்லாமல், நம்முடைய அடுத்த வரக்கூடிய சந்ததிகள் இந்த பூமி பந்தை நாம் அவர்களுக்கு விட்டு செல்ல வேண்டும். அதே நேரத்திலே நம்முடைய அந்த எண்ண அலைகள், நல்ல எண்ண அலைகளை அவர்களுக்கு நாம் விட்டு செல்ல வேண்டும். அப்போ இந்த எண்ண அலைகள் எங்கிருந்து தொடங்கப்பட வேண்டும் என்றால், நம்முடைய ஒவ்வொரு மனிதர்களுடைய எண்ணங்களிலும் இது தொடங்கப்பட வேண்டும். அப்போ ஒவ்வொரு மனிதனும் சுயநலமற்று, தன்னலமற்று தன்னை காப்பாற்றிக்குங்க. அதை பற்றி இல்லை, 3 வேளை சாப்பிடுங்க, வேலை செய்யுங்க, அன்றைக்கு தேவையான வந்து சொத்துக்களை சேர்த்து வைங்க, ஒரு குறிப்பிட்ட காலம் வரைக்கும் வாழ்வதற்கான ஒரு எமர்ஜென்சி சொத்துக்கள்லாம் சேர்த்து வச்சுக்கோங்க. ஆனால் நானே இந்த உலகத்திலே எப்பொழுதும் இருக்க போகிறேன் என்கின்ற அந்த தப்பிதமான எண்ணத்தோடு நாம் வாழ்வதை நாம் தவிர்த்து எதிர்கால சந்ததிகள் ஆனந்தமாக வாழ வேண்டும். அதற்காக நம்முடைய எண்ண அலைகளை நாம் திருத்த வேண்டும். அப்போ அந்த நம்முடைய எண்ண அலைகள் என்றால் எல்லோரும் இந்த பூமியிலே வாழ வேண்டும். இந்த பூமியில் பிறந்த எல்லாருமே அந்த ஆற்றல் என்று சொல்லக்கூடிய, கடவுள் சக்தி என்று சொல்லக்கூடிய அந்த சக்தியோடு தான் இந்த பூமியிலே பிறக்கிறார்கள். ஒவ்வொரு மனிதனிலும் வேதியியல் மாற்றங்கள் எல்லோருக்கும் பொதுவாக நடக்கின்றன. இன்றைக்கி வந்து பார்த்திங்க அப்படின்னா, இந்த டாலர் தேசம் போன்ற நிலையில் வந்து வல்லரசாக நாங்கள் ஆகிவிட்டேன் என்ற அந்த பேதங்கள் வந்து இந்த பொருளாதாரத்திற்கு மட்டும்தானே தவிர உடல் ரீதியான அந்த மாற்றங்கள் எல்லா உயிர்களிலும் ஒன்றாகத்தான் நடந்து கொண்டிருக்கின்றன. ஆக இந்த பூமியிலே பிறப்பிக்கப்பட்ட எல்லா மனிதர்களும் ஒரே உயிரினுடைய தன்மையோடு தான் பிறந்திருக்கிறோம். எல்லோருக்கும் இந்த பூமியிலே சமமாக வாழ்வதற்கான அந்த உரிமை இருக்கின்றது. அதை நாம் சரியான நிகழ்ச்சி நிரல் திட்டங்களாலும் நல்ல எண்ணங்களாலும் ஒரு செயல் தொகுப்பினாலும் இந்த பூமி மக்களுக்கு விதைத்து அந்த எண்ண அலைகள் அப்படியே அதை கேரி ஃபார்வர்ட் போயிட்டு அடுத்தடுத்த சந்ததிகளுக்கு அது போய் சேர வேண்டும் என்கின்ற நிலையிலே இருக்கின்றது. ஆக இன்றைக்கி வந்து என்னன்னா, அரசியல்வாதிகள்லாம் என்ன சொல்கிறோம் அப்படின்னா, போதைப் பொருள்களை சகட்டு மேனிக்கு அடுத்த ஜெனரேஷனுக்கு கொடுக்கறது, சாராய கம்பெனிகளை அதிகமாக நடத்தி அடுத்தவங்களுக்கு வந்து போதைப் பொருளில் வந்து அவர்களை அடிமையாக மாற்றுவது, அதே மாதிரி பாலியல் ரீதியான புரிதலை வந்து சரியாக ஏற்படுத்தாமல் பாலியல் ரீதியான பிரச்சனைகள் இந்த உலகத்திலே ஏற்பட வேண்டும் என்கின்ற அந்த ஒரு நிலையிலே இந்த பூமி தலைவர்கள் சில பேர் சுயநலத்தோடு இயங்கிக் கொள்வதை நாம் நிறுத்தி அடுத்த சந்ததிக்கு ஒரு சிறந்த ஒரு
எண்ண தொகுப்புகளை நாம் விட்டு செல்ல வேண்டும். அதற்கு நாம் ஒவ்வொருவரும் நம்முடைய எண்ண அலைகளை மாற்றி எதிர்காலத்திலே இந்த பூமியினுடைய சந்ததிகள், வருகின்ற சந்ததிகள் சொர்க்கத்தை இந்த பூமியிலே நிகழ்த்த வேண்டும், அவர்கள் அனுபவிக்க வேண்டும். எங்குமே போர் என்பதே நடக்கக்கூடாது. அழிவை ஏற்படுத்தக்கூடிய ஆயுதங்கள் சிறிது சிறிதாக முற்றிலும் அழித்தொழிக்கப்பட வேண்டும் என்கின்ற ஒரு நிலையிலே நாம் நம்முடைய சிந்தனைகளை வளர்த்து கொண்டு எதிர்காலம் நன்றாக இருக்க வேண்டும், இந்த சந்ததிகள் நன்றாக வாழ வேண்டும். இந்த பூமியிலே சொர்க்கம் என்பது மனித இனங்களால் மட்டும்தான் ஏற்படுத்தக்கூடிய ஒரு அதி அற்புதமான ஒரு நுட்பமான ஒரு விஷயம். இந்த ஒரு சொர்க்கத்தை இந்த பூமியிலே விதைப்பதற்கு சில புல்லுருவிகள், இந்த மாதிரியான இரத்த வெறி பிடித்த நெத்தன்யாகு போன்ற நபர்களும், இந்த அதிகார வெறி பிடித்த இந்த பெஞ்சமின் நெத்தன்யாகு அன்று ட்ரம்ப் போன்ற அந்த தலைவர்களும் தான் இந்த மாதிரியான ஒரு சிந்தனையிலே இருக்கிறார்கள். இந்த மாதிரியான சிந்தனை உள்ள தலைவர்களும் திருந்த வேண்டும். அவர்களும் மனித தன்மையை உணர வேண்டும். இந்த பூமியிலே சொர்க்கத்திற்கான அந்த விதைகள் விதைக்கப்பட வேண்டும். சொர்க்கம் என்பது மன அமைதியுடன் சந்தோஷமாக தன்னுடைய வாழ்க்கையை சீரும் சிறப்புமாக வாழ்ந்து அந்த எண்ண அலைகளோடு, அந்த உணர்வு அலைகளோடு இந்த பூமியை விட்டு செல்வதே அன்றி அல்லாமல், சொர்க்கம் என்பது வேறு எங்கோ இருக்கின்ற ஒரு நிகழ்வு அல்ல, ஒரு நிகழ்ச்சி அல்ல என்பதை நாம் புரிந்து கொண்டு இந்த பூமி சொர்க்க பூமியாக மாற வேண்டும். அதற்கு நாம் ஒவ்வொருவரும் நம்முடைய அந்த தியானங்களையும், நம்முடைய பிரார்த்தனைகளையும், நம்முடைய இந்த மனம் என்று சொல்லக்கூடிய அந்த இயக்க சக்திக்கு கொடுத்து பூமி பந்து சாந்தியும் சமாதானமாக, இந்த உலகமே ஒரு அமைதி பந்தாக ஒருவருக்கு ஒருவர் பரோபகாரத்துடன் உதவி செய்து கொண்டு, அறிவியல் என்பது மனிதனுடைய வளர்ச்சிக்கும் அவனுடைய மன அமைதிக்கும் பெரும் நிலையிலே அது உதவி செய்ய வேண்டும் என்கின்ற அந்த கருத்தோடு நிறைவு பெறுகிறோம். நன்றி, வணக்கம்.